அருணாலம் பரவு என்று அறிந்தமை சிவமே அருளாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருணாலம் பரவு என்று அறிந்தமை சிவமே அருளுரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுரு முயல்கள் என்று அருளிய சிவமே அருள்நெறி ஒன்றே இருள் நெறி மற்றையெல்லாம் இருள் நெறி என எனக்கு எம்பிய சிவமே அருள்நெறி துன்பம் ஓரைந்தொழில் புரியும் புரியும் தெருள் இது எனவே செப்பிய சிவமே பாடல் பத்தி உங்க கருத்து என்ன? ரொம்ப பிரமாதம். அதாவது இந்த சித்தர் பாட்டுக்குன்னு ஒரு டிவைன் டியூன் ஒன்று இருக்கு. இதை போட்டு விட்டுட்டு அவங்க பாட்டு தியானத்தில் உட்காந்தாங்கன்னா அவங்க திருப்பி பாடணும்னே அவசியம் இல்லை. இது நம்ம என்ன இது மாமூல் ராகம் மாமூலா பண்றோமா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ராகத்துக்கு ஒரு தனி பக்தி உண்டு. இது அவங்க திருப்பி பாடுறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா இதை போட்டு விட்டுட்டு அவங்க அந்த மெடிடேஷன் உட்கார்ந்தாங்கன்னா அந்த தியானத்திற்குரிய உணர்வு அந்த பாட்டு மூலம் கிடைக்குது பாருங்க, அதுதான் உண்மையான பக்தி. அவங்க திருப்பி பாடணும்னே அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் அவங்க போட்டு விட்டுட்டு அவங்க சிவமே சிவமே சிவ இதுல சங்கதி பாடணும், அந்த இடத்துல நம்ம வித்துவத்தை காமிக்கணும், அது இல்லை. இந்த பாட்டுல முக்கியம் அவங்க பக்தியோட எழுதியிருக்காங்க. அவங்க இது ஒரு சங்கதி போடணும் அதெல்லாம் அவங்க நினைச்சு பண்ணல, நேர சிவனை பார்த்து வர்றாரு. அதனால இது மாதிரி வள்ளலார் போன்ற பெரிய சித்தர்கள் பாட்டு பாடுறதுக்கு நமக்கு பாக்கியம் வேணும். அதோட நம்ம இசையமைக்கிறதுக்கு அது ஒரு பாக்கியம் வேணும். அதை விட கேட்கிறவங்களுக்கு அதோட பாக்கியம் வேணும். இது சித்தர்களோட விருப்பப்படி என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். ரொம்ப ரொம்ப பிரமாதம். அற்புதமான பாட்டு கொடுத்தீங்க. ரொம்ப என்னோட கேரியர்ல ரொம்ப வருஷம் கழிச்சு இது மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன். ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். நிறைய இன்னும் நீங்க மேல மேல மேப்ல எங்க பேலன்ஸ் இருக்கோ ரொம்ப சந்தோஷம். ஆரோக்கியத்தோட நல்லபடியா போயிட்டு வரணும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்கும் பாட்டு வச்சு பண்ணதுல ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நான் தான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு பாடினதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குருவுக்கு நன்றி. அவ்வளவுதான். குருநாதருக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி பாஸ்.